எல்லோருக்கும் வணக்கம். 5ஆம் தேதி இன்னைக்கான ஷேர் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி மூவிங் எப்படி ஆயிருக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் காலையில் வந்து ஓப்பன் ஆச்சுல இப்போ வந்து ஒரு 5 மினிட் கேண்டில் நான் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டேலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கன்சால்டேட் தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கு. ஸோ நேற்றுக்கு அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கன்சல்டேஷனில் தான் ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சு. அப்சைடு மூமெண்ட் கொடுத்தோடனே எல்லோரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பாங்க. கால் சைடு அதாவது மார்க்கெட் வந்து புல்லிஷ் மூமெண்ட்டுக்கு போயிடுச்சு, மேலே போக போகுது. ஆல்வேஸ் பார்த்தா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை பக்கம் போயிடுச்சு. ஆல் டைம் ஹையை பிரேக்கு கூட ஒரு 2 பாயிண்ட் பிரேக் கூட பண்ணிட்டு திரும்ப அகைன் என்னாச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து சரியான ஃபால். ஸோ இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் எல்லாரோட ஸ்டாப் லாஸும் ஹிட்டு. இங்கே யாரெல்லாம் சி சைடு என்ட்ரி ஆயிருந்தாங்களோ ஒரு சும்மா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட் வரை 100-150 பாயிண்ட் வரை அவங்க எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா எடுத்துருக்கலாம். அதாவது ஸ்கேல்பர் வந்து கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய இப்போ ஒரு ரீட்டைலர் ட்ரேடர், அதாவது ஒரு ட்ரேடர் வந்து இப்போ ட்ரெண்டை பிடிச்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகெயின் வந்து ஒரு சின்ன அப் மூமெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அகெயின் டவுன். ஸோ லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் தி டே வந்து ஃபுல்லாக டோட்டலி ஒரு பியர் ட்ரெண்டில் கொண்டு விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக வந்து நானும் கூட எக்ஸ்பெக்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த லோவை உடச்சி மார்க்கெட் கீழே இறங்கும், அதாவது ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துட்டு அகெயின் வந்து இந்த லோவை உடச்சி மார்க்கெட்டு கீழே இறங்கும் அப்படின்னு தான் நான் கூட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நம்ம நினச்சது வந்து கண்டிப்பாக நடக்கலை. ஸோ நிறைய பேரோட எண்ணம் வந்து இதுவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து மார்க்கெட் பேர் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு வாலட்டைல் இருக்கும். ஸோ அகைன் அதேமாதிரி மூவிங்கும் வந்து ஒரு நல்ல ஸ்பீடு மூவிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. ஸோ நான் எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு மாறாக இன்னைக்கு ஃபுல்லாக என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு மூமெண்ட்டே இல்லை மார்க்கெட்டில். சொல்லப்போனால் ஒரு கேண்டில் கீழே ஒரு கேண்டில் மேலே. ஸோ ஒன்று ரெட்டு ஒன்று க்ரீன் ஃபுல்லாகவுமே வந்து இதேமாதிரி தான் மார்க்கெட் வந்து கடைசி எண்டு வரை முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட்லேயுமே இந்த ஒரு கன்சல்டேஷன் ட்ரெண்ட்லேயுமே நான் வந்து என்னோடய மெம்பர்ஸுக்கு அதாவது டெலகிராம் சேனலில் வந்து ஒரு கால்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்க, அதாவது ஸ்கேல்பர்ஸ். ஸோ வந்து நம்ம எப்போவுமே நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறது வந்து ஒரு 30-40 பாயிண்ட் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே வந்து எடுக்கிறது வந்து அவங்களோட திறமை. ஏன்னா நான் வந்து யார்கிட்டையுமே எந்த காசும் வாங்கிட்டு வந்து நான் வந்து சர்வீஸ் பண்ணுறதில்ல. ஃப்ரீ கால் தான் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் எஜுகேஷ்னல் பர்பஸுக்காண்டி தான். வந்து யாரும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த காலை எடுக்காங்க அப்படிலாம் நான் யாரையுமே கம்பல் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து என்னோடய டெலகிராம் சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற கால்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட் வரை நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? விருப்பம் இருக்கவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு டவுன் கொடுத்துட்டு அகைன் வந்து ஒரு அப் மூமெண்ட், அதாவது பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறது மாதிரி நம்மளுக்கு காமிச்சது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ணி மேலே போச்சுல எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பாங்க. கால் சைடு தான் மார்க்கெட் போக போகுது, கண்டிப்பாக இந்த லெவல் வர கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க ட்ராப் ஆகி என்னன்னு சொன்னால் அவங்களோட ஸ்டாப் லாஸு கண்டிப்பாக ஹிட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு மூவிங் ஃபுல்லி சைடு வேஸில் தான் மூவிங் போயிட்டுருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த அதாவது இன்றைக்கான மார்க்கெட்டை ஃபுல்லாக, அதாவது இன்னையோட டே ஹையையும் டே லோவையும் உடச்சி மார்க்கெட் வந்து எந்த சைடு போகுதோ அந்த சைடு தான் நம்மளுக்கு வந்து ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு ட்ரெண்டு, இது வந்து லோவர் பாயிண்ட்டு. ஸோ இந்த நாளைக்கான மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வரை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 46-300 பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது.
அதுவே பியர் ட்ரெண்ட் போகுது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பனில் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி அகைன் இங்கேருந்து போகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் அகைன் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சப்போர்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் 45,350 வரை வர்றதுக்கு 45,400 அதை அடுத்தது தாண்டினா 45,300 350 வரை வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது இன்றைக்கே மாதிரி சேம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் வெறும் வாலடைல் மட்டும்தான் இருக்கும். அகைன் வந்து இதேமாதிரி மேலே போகிறது கீழே வருது மேலே போகிறது கீழே வருது இதேமாதிரி வந்து எந்த சைடும் நம்ம என்ட்ரி ஆனாலும் கண்டிப்பாக லாஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து லாஸ் தான் புக் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் பேர் வந்து லாஸ் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து புட் சைடு என்ட்ரி ஆகிக்கலாம். அதேமாதிரி இந்த ரேஞ்சை தாண்டி மேலே போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால் சைடு என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகே, நன்றி.